ஸ்ரீ காசி காண்டம் 37ஆம் அத்தியாயம். பெண்களின் பண்புகள். குறிப்பு: பண்டைய இந்தியர்கள் வெளிப்புற உடல் பண்புகளால் கணிப்பை நம்பினர். ஜைனர்கள் இதை அங்க வித்யா என்று அழைத்தனர். தற்போதைய அத்தியாயம் பெண்களின் உடலில் 66 பாகங்களில் காணப்படும் மங்களகரமான மற்றும் அசுபமான பண்புகளின் பட்டியலை வழங்குகிறது. ஸ்கந்தன் கூறினார்: மனைவி நல்ல குணாதிசயங்களை கொண்டிருந்தால் ஒரு இல்லத்தரசர் எப்போதும் மகிழ்ச்சியை அனுபவிப்பார். எனவே மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்காக ஒரு ஆண் சிறப்பியல்பு அம்சங்களை தேட வேண்டும். பண்புகளின் அடிப்படைகளை அறிஞர்கள் 8 வகையாக குறிப்பிட்டுள்ளனர். அவை வபுஸ், அதாவது கை கால்கள்; ஆபர்த்தம், சுருட்டை; காந்தா, வாசனை; சாயா, அழகு; சத்வ, மனநிலைத்தன்மை; ஸ்வர, குரலை ஒழுங்குபடுத்துதல்; கதி, நடை மற்றும் வர்ணம், சிக்கனம். உள்ளங்காலில் தொடங்கி முடியுடன் முடிவடையும் முனிவரே, நான் சுப மற்றும் அசுப பண்புகளை கூறுகிறேன், கேளுங்கள். பின்வரும் 66 பாகங்கள் ஒரு பெண்ணின் உடலின் பாகங்கள். குணாதிசயங்களின் அடிப்படை: பாதத்தின் உள்ளங்கால் முதலில், பின்னர் அதன் மீது உள்ள கோடுகள், பெருவிரல், மற்ற கால் விரல்கள், நகங்கள், உள்ளங்கை, 2 குதிகால், 2 கணுக்கால், கன்றுகள், முடிகள், முழங்கால்கள், தொடைகள், உதடுகள், பிட்டம், இடுப்பின் முன்பகுதி, யோனி, தொப்புளுக்கு கீழே உள்ள பகுதி, தொப்புள், வயிற்றின் 2 பிரிவுகள், பக்கவாட்டுகள், வயிற்றின் பக்கம், நடுவில் 3 சுருட்டை முடிகள், முடிகளின் வரிசை, இதயம், மார்பு, 2 மார்பகங்கள், முலைக்காம்புகள், ஜத்ரு, தோள்களின் மூட்டு, தோள்கள், கைகளின் வேர், கை, 2 மணிக்கட்டுகள், கையின் பின்புறம், உள்ளங்கை, உள்ளங்கையில் உள்ள கோடுகள், கட்டை விரல், விரல்கள், நகங்கள், முதுகு, கழுத்தின் பின்புறம், கன்னம், உதடுகளின் கீழ்ப்பகுதி, கன்னத்தின் 2 பகுதிகள், கன்னங்கள், வாய், கீழ் உதடு, மேல் உதடு, பற்கள், நாக்கு, நாக்கின் கீழ்ப்பகுதி, அன்னம், சிரிப்பு, மூக்கு, தும்மல், கண்கள், கண் இமைகள், புருவங்கள், காதுகள், நெற்றி, தலைப்பகுதியின் நடுப்பகுதி மற்றும் முடியின் நுனிகள். பெண்களின் பாதத்தின் உள்ளங்கால் பளபளப்பாகவும் சதை பற்றுள்ளதாகவும் மென்மையாகவும் சமமாகவும் இருக்க வேண்டும். அது வியர்க்காமல் சூடாகவும் இளஞ்சிவப்பு நிறமாகவும் இருக்க வேண்டும். இந்த பண்புகள் அதிக இன்பத்தை தருவதற்கு ஏற்றவை. உள்ளங்கால் கடினமாகவும் கரடு முரடாகவும் நிறமாற்றமாகவும் உலர்ந்ததாகவும் அச்சு உடைந்து இங்கும் அங்கும் தூற்றும் கூடையின் வடிவத்திலும் இருந்தால் அது துரதிருஷ்டத்தை குறிக்கிறது. உள்ளங்கால் கோடுகள் சக்கரம், ஸ்வஸ்திகா, ஒரு முக்கோண உருவம், சங்கம், ஓடு, கொடி, மீன் அல்லது குடை வடிவத்தில் இருந்தால் அந்த பெண் ஒரு அரசரின் மனைவியாகிறாள். ஒரு கோடு மேலே நகர்ந்து நடுக்காலில் இணைந்தால் அது உடையாத இன்பத்திற்கு உகந்தது. எலி, பாம்பு அல்லது காகத்தை போன்று ஒரு கோடு உயரத்தையும் வறுமையையும் குறிக்கிறது. பெருவிரல் உயர்த்தப்பட்டு சதை பற்றுள்ளதாகவும் வட்டமாகவும் இருந்தால் அது ஒப்பற்ற இன்பத்தை தருகிறது. அது வளைந்து குட்டையாகவும் தட்டையாகவும் இருந்தால் அது மகிழ்ச்சியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் அளிக்கிறது. அகன்ற பெருவிரலை கொண்டவள் விதவையாகவும் துரதிருஷ்டம் நிறைந்த நீண்ட பெருவிரலை கொண்டவளாகவும் இருப்பாள். மென்மையான, நெருக்கமான, வட்டமான மற்றும் உயர்த்தப்பட்ட கால் விரல்கள் பாராட்டிற்குரியவை. ஒரு பெண்ணுக்கு நீண்ட கால் விரல்கள் இருந்தால் அவள் ஒரு ஒழுக்கக்கேடான பெண்ணாக மாறுவாள். அவளுக்கு மெலிந்த கால் விரல்கள் இருந்தால் அவள் முற்றிலும் பணமில்லாதவளாக இருப்பாள். கால் விரல்கள் மிக குறுகியதாக இருந்தால் அவள் குறுகிய ஆயுளுடையவளாக இருப்பாள். கால் விரல்கள் வளைந்திருந்தால் அவள் நடத்தையில் கோணலாக இருப்பாள். கால் விரல்கள் தட்டையாக இருந்தால் அவள் ஒரு அடிமை பெண்ணாக மாறுவாள். கால் விரல்கள் அவற்றுக்கிடையே இடைவெளிகளை விட்டுவிட்டால் அவள் ஏழையாகி விடுவாள். கால் விரல்கள் ஒருவரின் மீது ஒருவர் சவாரி செய்தால் அந்த பெண் பல கணவர்களை கொன்று பின்னர் மற்றவர்களை சார்ந்து இருப்பாள். ஒரு பெண் சாலையில் நடக்கும்போது தூசி துகள்கள் மேலே உயர்ந்தால் அவள் 3 குடும்பங்களை, தாய், தந்தை மற்றும் கணவர் அழிக்கும் ஒரு வேசியாக மாறுவாள். பெண் நடக்கும்போது சிறுவிரல் தரையை தொடவில்லை என்றால் அவள் தன் கணவனை கொன்று வேறொரு ஆணை கணவனாக ஏற்றுக்கொள்வாள். அனாமிகா,
அதாவது நடுவிரலுக்கும் கையின் மோதிர விரலுக்கும் இடையில் உள்ள ஒன்று. மற்றும் நடுவிரல் தரையை தொடவில்லை என்றால் முன்னாள் கணவனால் 2 கணவர்களும் பிந்தையவரால் 3 கணவர்களும் கொல்லப்படுவார்கள். இந்த 2 கால் விரல்களும் இல்லாவிட்டால் அல்லது குறைபாடுடையதாக இருந்தால் அவை கணவன் இல்லாததற்கு காரணமாகின்றன. அதாவது விதவை அல்லது பெண்மை. பிரதேசினி பெருவிரலுக்கும் கையின் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில் உள்ள விரல் பெருவிரலிலிருந்து பிரிக்க முடியாததாக இருந்தால் அவள் ஒழுக்கக்கேடானவளாகி திருமணமாகாமல் இருப்பாள் என்பது உறுதி. பாதத்தின் நகங்கள் பளபளப்பானவை, உயர்ந்தவை, வட்டமானவை மற்றும் செம்பு நிறத்தில் இருந்தால், இல்லையெனில் அசுவமானவை. ஒரு பெண்ணின் உள்ளங்கால் உயர்த்தப்பட்டிருந்தால் அல்லது அது துடித்தது, வியர்க்கவில்லை, நரம்புகள் இல்லை, தெரியும், சதைப்பற்றுள்ளது, மென்மையானது மற்றும் பளபளப்பானது. இது ராணித்தன்மையை குறிக்கிறது. நடுவில் உள்ள அடிப்பகுதி அழுத்தமாக இருந்தால் பெண் ஏழையாகிறாள். அது தசைப்பிடிப்பாக இருந்தால் அவள் இடைவிடாத பயணியாக இருப்பாள். அது முடிகளால் நிறைந்திருந்தால் அவள் அடிமையாகி விடுவாள். அது சதைப்பிடிப்பற்றிருந்தால் அவள் துரதிருஷ்டசாலி. மறைக்கப்பட்ட கணுக்கால் தசைப்பிடிப்பு இல்லாமல் முழுமையாக வட்டமாக இருந்தால் அவை நல்வாழ்வுக்கு உகந்தவை என்று கூறப்படுகிறது. அவை தெரியும், தளர்வான மற்றும் சீரற்றதாக இருந்தால் அவை துரதிருஷ்டத்தை குறிக்கின்றன. ஒரு சமமான குதிகால் கொண்ட பெண் சுபமானவள். அகன்ற குதிகால் கொண்ட பெண் துரதிருஷ்டசாலி. குதிகால்களை உயர்த்தப்பட்டால் அந்த பெண் ஒரு வேசியாகிறாள். நீண்ட குதிகால் கொண்டவள் துன்பத்தை அனுபவிக்கிறாள். கன்றுகள் முடி இல்லாதவை, ஒத்தவை, பளபளப்பானவை, படிப்படியாக வட்ட வடிவத்தில் தசைப்பிடிப்பு இல்லாதவை மற்றும் மிகவும் இனிமையானவை என்றால் அவள் ஒரு அரசரின் மனைவியாகிவிடுவாள். கூந்தல் குழியில் ஒற்றை முடி உள்ளவள் ஒரு அரசரின் மனைவியாகிறாள். 2 முடி உள்ளவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். கூந்தலின் குழிகளில் 3 முடி உள்ளவள் விதவையின் துயரத்தை அனுபவிப்பாள். இணை முழங்கால்கள் சதைப்பற்றுள்ளதாகவும் வட்ட வடிவமாகவும் இருந்தால் பாராட்டத்தக்கவை. அவை சதைப்பற்றற்றதாகவும் இருந்தால் பெண் ஒரு ஆணாக மாறுவாள். அவை உறுதியாக இல்லாவிட்டால் பெண் ஒரு ஏழையாகி விடுவாள். யானையின் தும்பிக்கையை போன்ற தொடைகள், பளபளப்பான, அடர்த்தியான, சரியான, வட்டமான மற்றும் முடிகள் இல்லாத ஒரு பெண் அரசர்களுக்கு பிரியமானவளாக மாறுவாள். விதவை என்பது முடிகள் நிறைந்த தொடைகளால் குறிக்கப்படுகிறது. அவை தட்டையாக இருந்தால் அது துரதிருஷ்டத்தை குறிக்கிறது. நடுவில் பள்ளங்கள் இருந்தால் அது பெரும் துயரத்தை குறிக்கிறது. தோல் கரடு முரடானதாகவும் கடினமாகவும் இருந்தால் அது வறுமையை குறிக்கிறது. ஒரு மான் கண்களை கொண்ட பெண்ணின் இடுப்பு செவ்வக வடிவமாகவும் உயர்ந்ததாகவும் சதைப்பற்றுள்ள முதுகு பகுதியை கொண்டிருந்ததாலும் பாராட்டத்தக்கது. ஒரு சரியான இடுப்பு 24 அங்குலங்களை கொண்டது. இடுப்பு வளைந்து தட்டையாக, பெரியதாக, சதை இல்லாததாக, சுருங்கியதாக, குட்டையாக மற்றும் முடிகள் நிறைந்ததாக இருந்தால் அது துன்பத்தையும் விதவையையும் குறிக்கிறது. ஒரு பெண்ணின் நிதாம்பரம் இடுப்பின் பின்புறம் உயர்ந்து சதைப்பற்றுள்ளதாகவும் பெரியதாகவும் இருந்தால் அது மிகுந்த இன்பங்களை அனுபவிப்பதற்கு உகந்தது. அதன் தலை கீழ் துன்பத்திற்கு உகந்ததாக கருதப்படுகிறது. பிட்டம் மரக்கட்டை போல் வட்டமாகவும் மென்மையாகவும் சதைப்பற்றுள்ளதாகவும் அடர்த்தியாகவும் சுருட்டை இல்லாததாகவும் இருந்தால் அவை மையல் விளையாட்டின் மகிழ்ச்சியை அதிகரிக்கின்றன. பிறப்புறுப்பு ஆமையின் முதுகு போல அடர்த்தியாகவும் உறுதியாகவும் அல்லது யானையின் தோள்களைப் போல உயர்ந்ததாக இருந்தால் அது மங்களகரமானது. அதன் உயரம் இடது பக்கம் சாய்ந்திருந்தால் அந்த பெண் மகள்களை பெற்றெடுப்பாள் என்பதை குறிக்கிறது. அது வலது புறம் மேலே சாய்ந்திருந்தால் அவளுக்கு ஒரு மகன் பிறப்பான் என்பதை குறிக்கிறது. ஒரு புனிதமான பெண் பிறப்புறுப்பு பின்வரும் பண்புகளை கொண்டுள்ளது. இது எலியை போன்ற பழுப்பு நிற முடிகளை கொண்டுள்ளது. பெண் பிறப்புறுப்பு மறைக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் அடர்த்தியானது, உறுதியானது மற்றும் பெரியது. இது உயர்த்தப்பட்டுள்ளது. இது தாமரை இலை அல்லது புனித அத்தி மரத்தின் இலை போன்றது. ஒரு மானின் குழம்பின் வடிவத்தில் இருக்கும் அடுப்பின் உள்பகுதியை ஒத்திருக்கும் முடி நிறைந்தது. திறந்த வாயை கொண்ட அந்த பெண் பிறப்புறுப்பு மற்றும் நாசா கன்னியாஸ்திரியின் மைய பகுதி அப்படியே உள்ளது. தெரியும், இந்த பண்புகளின் பெண் பிறப்புறுப்பு துன்பத்தையும் துரதிருஷ்டத்தையும் குறிக்கிறது. சங்கு ஓடு போல சுருண்டிருக்கும் பெண்ணின் பிறப்புறுப்பு கருத்தரிக்க விரும்பவில்லை, அதாவது மலட்டு
தன்மை கொண்டது. ஒரு மட்பாண்ட துண்டின் வடிவத்தைப் போல தட்டையான பெண் பிறப்புறுப்பு ஒரு பணிப்பெண்ணின் நிலையை கொண்டுள்ளது. இந்த பண்புகளின் பெண் பிறப்புறுப்பும் அசுபமானது. அது மூங்கில் அல்லது நாணல் இலையை ஒத்திருந்தால், அது யானையின் முடிகளை போன்ற முடிகளை கொண்டிருந்தால், நாசம் உயர்ந்த நீளமாக இருந்தால், அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் இருந்தால், கோணலாக இருந்தால், அதன் திறப்பின் கீழ்ப்பகுதி நீளமாக இருந்தால் அது அசுபமானது. ஜகனா சிறுநீரகத்திற்கு மேலே உடலின் முன்பகுதி என்பது சிறுநீரகத்தை போன்ற நெற்றி. அது அகலமாகவும் விசாலமாகவும் இருந்தால் அது உயர்ந்து சதை பற்றுள்ளதாகவும் இருந்தால் அது மென்மையான முடிகளுடன் வலது புறம் சுருண்டு இருந்தால் அது மங்களகரமானது. ஜகனாவின் முடிகள் இடது புறமாக சுருண்டு இருந்தால், அது சதை இல்லாததாக இருந்தால் அல்லது அது வளைந்திருந்தால் அது விதவையின் அறிகுறியாகும். அது சுருங்கினால், அது சீரற்ற முறையில் உயர்ந்த மனச்சோர்வடைந்திருந்தால் மற்றும் அது கரடு முரடாக இருந்தால் அது எப்போதும் துன்பத்தை தருகிறது. தொப்புளுக்கு கீழே உள்ள கீழ் வயிறு பஸ்தி அல்லது வஸ்தி பாராட்டத்தக்கது. அது பரந்த மென்மையான சற்று உயர்ந்ததாக இருந்தால், அது ரோமங்கள் நிறைந்ததாக தசை நார் அல்லது கோடுகளால் குறிக்கப்பட்டதாக இருந்தால் அது நல்லதல்ல. தொப்புள் ஆழமாகவும் வலப்புறம் கோடுகள் அல்லது முடிகளுடன் சுருண்டும் இருந்தால் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பிற்கு உகந்ததாக இருக்க வேண்டும். சுருண்டு இடது புறமாக இருந்தால், அது சிறிது உயர்ந்திருந்தால் அல்லது மைய புள்ளி தெளிவாக தெரிந்தால் அது நன்மையை முன்னறிவிக்காது. பெரிய வயிறு கொண்ட ஒரு பெண் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறாள். அவள் பல மகன்களை பெற்றெடுக்கிறாள். தவளையின் வயிறு போன்ற வயிறு கொண்ட ஒரு பெண் ஒரு அரசராக மாறும் ஒரு மகனை பெற்றெடுக்கிறாள். வயிறு உயர்த்தப்பட்டால் அல்லது தூக்கப்பட்டாலோ அந்த பெண் மலடியாகி விடுவாள். அதற்கு மடிப்புகள் இருந்தால் அவள் ஒரு தனிமையான பெண்ணாக மாறுவாள். தோல் தளர்வாக இருப்பதால் சுருண்டு இருந்தால் அவள் ஒரு பணிப்பெண்ணாக மாறுவாள். சந்தேகத்திற்கிடமின்றி ஒரு பெண்ணுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் இருக்கும். அவளுக்கு எலும்புகள் நன்கு மூடப்பட்டிருக்கும். பக்கவாட்டில் நரம்புகள் தெரிந்தால் அவை மேலே உயர்ந்து ரோமங்களுடன் இருந்தால் அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்காது. அவளுக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்கும். அவள் துன்பத்தின் களஞ்சியமாக இருப்பாள். கீழ் வயிறு அல்லது வயிற்றின் பக்கவாட்டு பகுதி மிகச் சிறியதாகவும் நரம்புகள் இல்லாததாகவும் தோல் மென்மையாகவும் இருந்தால் அந்த பெண் எல்லா இன்பங்களையும் அனுபவித்து தினமும் சுவையான உணவை உட்கொள்பவளாக மாறுகிறாள். வயிற்றின் பக்கவாட்டு பகுதி பானை அல்லது மிருதங்கம் முருங்கை வடிவத்தில் இருப்பது அந்த பெண் மிகவும் ஏழையாக இருப்பதை குறிக்கிறது. அது சாம்பல் அல்லது கோதுமை போன்றதாக இருந்தால் அதை நிரப்புவது கடினம். மிகவும் பரந்த பக்க வயிறு கொண்ட ஒரு பெண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. துரதிருஷ்டவசமாகிறாள். அது தளர்வாக தொங்கினால் அந்த பெண் தனது மாமனார் மற்றும் மைத்துனரை கொல்வது உறுதி. மெலிந்த இடுப்பை கொண்ட ஒரு பெண் மிகவும் அதிர்ஷ்டசாலி. 3 வலிகள் மடிப்புகள் உள்ள ஒருவள் இன்பங்களை அனுபவிக்கிறாள். முடிகளின் கொத்து நேராகவும் மெல்லியதாகவும் இருந்தால் பெண் இன்பத்தை அனுபவிப்பாள். மேலும் சுபாவத்தில் மகிழ்ச்சியானவள். முடிகளின் கொத்து பழுப்பு நிறமாகவும் வளைந்ததாகவும் தடிமனாகவும் நடுவில் உடைந்ததாகவும் இருந்தால் பெண் திருடுவதில் ஈடுபடுவாள். விதவையாகி விடுவாள் அல்லது துரதிருஷ்டவசமாகி விடுவாள். மார்பகம் முடிகள் இல்லாமல் சமமாகவும் மனச்சோர்வு இல்லாததாகவும் இருந்தால் பெண் செழிப்பை பெறுவாள். கணவனின் அன்பை அனுபவிப்பாள். அவள் விதவையாக மாட்டாள். அகலமான மார்பகம் கொண்ட ஒரு பெண் கருணை இல்லாமல் காமவெறி கொண்டவளாக மாறுகிறாள். மார்பின் முன்பகுதியில் வளரும் முடிகளை கொண்ட ஒரு பெண் நிச்சயமாக தன் கணவனை கொல்கிறாள். 18 அங்குலங்கள் வரை நீளமான ஒரு உயர்ந்த மற்றும் தடிமனான மார்பகம் மகிழ்ச்சிக்கு உகந்தது. அது ரோமங்கள் நிறைந்ததாகவும் சீரற்றதாகவும் பெரியதாகவும் இருந்தால் அது துன்பத்திற்கு உகந்தது. 2 மார்பகங்களும் சமமாகவும் மிருதுவாகவும் வட்டமாகவும் உறுதியாகவும் தடிமனாகவும் இருந்தால் அவை பாராட்டிற்குரியவை. மார்பகங்களின் முனைகள் தடிமனாகவும் மார்பகங்கள் நெருக்கமாக இல்லாமல் நடுவில் இடைவெளி விட்டு அவை உலர்ந்ததாகவும் இருந்தால் அவை மகிழ்ச்சிக்கு உகந்தவை அல்ல. வலது மார்பகம் அதிகமாக உயர்த்தப்பட்டால் அந்த பெண் ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்கிறாள். அவள் பெண்களின் தலையில் நிற்கிறாள். இடது பக்க மார்பகம் மேலே உயர்த்தப்பட்டிருக்கும் ஒரு பெண் அழகாகவும் தாம்பத்திய பேரின்பத்தை அனுபவிக்கும் ஒரு பெண்ணை பெற்றெடுக்கிறாள். நீர் உயர்த்தும் சக்கரத்தில் ஒரு பானையை ஒத்த
மார்பகங்கள் தீய பழக்கங்களை குறிக்கின்றன. வாய்கள் தடிமனாகவும் பக்கவாட்டுகள் மிக பெரியதாகவும் இருக்கும் மார்பகங்கள் அற்புதமானவை அல்ல. மார்பகங்களுக்கு இடையில் இடைவெளி இருந்தால் அது அழகாக இல்லை. மார்பகங்கள் வேரில் குண்டாகவும் நுனிகள் கூர்மையாக அல்லது மிகவும் கூர்மையாக இருந்தால் அவை தொடக்கத்தில் மகிழ்ச்சிக்கு உகந்தவை, ஆனால் பின்னர் அவை துன்பத்தை அளிக்கின்றன. கருமையான வட்டமான மற்றும் உறுதியான முளைக்காம்புகள் பாராட்டத்தக்கவை. அவை உள்ளே மனச்சோர்வடைந்திருந்தால் நீளமாகவும் மெலிந்ததாகவும் இருந்தால் அவை துன்பத்திற்கு உகந்தவை. தடிமனான கழுத்து எலும்புகளுடன் ஒரு பெண் தானியம் மற்றும் செல்வத்தின் களஞ்சியமாக மாறுகிறாள். அவர்கள் மனச்சோர்வடைந்தவர்களாகவும் சீரற்றவர்களாகவும் தளர்வான எலும்புகளுடனும் இருந்தால் அந்த பெண் வறுமையில் வாடுகிறாள். தோள்கள் கட்டப்படாமல் வளைந்து நீளமாகவோ அல்லது மெலிந்ததாகவோ இல்லாவிட்டால் அவை அழகாக இருக்கும். அவை வளைந்து தடிமனாக ரோமங்களுடனும் இருந்தால் அவை அடிமைத்தனத்தையும் விதவையையும் குறிக்கின்றன. தோள்களின் மேல் பகுதி மூட்டை மறைத்து வைத்திருந்தால், நுனிகள் தளர்வாக இருந்தால், தோள்களின் மேல் பகுதி நன்றாக பின்னப்பட்டிருந்தால் அது நல்லதை குறிக்கிறது. நுனிகள் உயர்த்தப்பட்டால் அந்த பெண் விதவையாகி விடுவாள். அவை சதையற்றதாக இருந்தால் அவை பெரும் துயரத்தை ஏற்படுத்துகின்றன. அப்புள்கள் உயர்ந்து மெல்லிய மென்மையான முடிகளுடன் இருந்தால் அவை பளபளப்பாகவும் சதைப்பற்றுள்ளதாகவும் இருந்தால் அவை பாராட்டிற்குரியவை. அவை ஆழமானதாகவும் தசை நார் நிறைந்ததாகவும் மிகுந்த வியர்வையுடன் இருந்தால் அவை எந்த நன்மையையும் குறிக்காது. எலும்புகள் மற்றும் மூட்டுக்கள் மறைக்கப்பட்டிருந்தால், கைகள் மென்மையாக இருந்தால், கைகள் முற்றிலும் குறைபாடுகள் இல்லாதவை. மான் கண்களை கொண்ட பெண்களின் கைகள் தசை நார் மற்றும் ரோமங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடாது. கைகள் ரோமமாக இருந்தால் அவை விதவையை குறிக்கின்றன. குட்டையாக இருந்தால் அவை துரதிருஷ்டத்தை குறிக்கின்றன. கைகளில் நரம்புகள் தெரிந்தால் அவை பெண்களுக்கு துயரத்திற்கு காரணமாகின்றன. மான் கண்களை கொண்ட பெண்களின் இரு இணை கைகள் தாமரை மொட்டு வடிவத்தை கொண்டிருந்தால், கட்டை விரல்களும் ஒன்றை ஒன்று நோக்கி இருந்தால் அது மிகுந்த மகிழ்ச்சியை அனுபவிப்பதை குறிக்கிறது. உள்ளங்கை சிவப்பாகவும் மென்மையாகவும் மையம் உயர்த்தப்பட்டு துளைகள் இல்லாமல் இருந்தால் அது பாராட்டிற்குரியது. அதில் பாராட்டிற்குரிய கோடுகள் இருக்கும். மிக குறைவான கோடுகள் அற்புதமான மகிமையை குறிக்கின்றன. உள்ளங்கையில் பல கோடுகள் இருந்தால் ஒரு பெண் விதவையாகிறாள். உள்ளங்கையில் கோடுகள் இல்லை என்றால் அவள் ஆதரவற்றவளாகிறாள். உள்ளங்கை தசை நார் இருந்தால் அவள் பிக்ஷுகி, பெண் பிச்சைக்காரி, பிச்சை எடுக்கும் பெண் ஆகிறாள். முடிகள் மற்றும் நரம்புகள் இல்லாத கையின் பின்புறம் மேலே உயர்த்தப்பட்டிருப்பது பாராட்டிற்குரியது. முடிகள் மற்றும் நரம்புகள் நிறைந்ததாகவும் சதை இல்லாததாகவும் இருப்பதை கைவிட வேண்டும், அதாவது அது நல்லதல்ல. ஒரு பெண்ணின் கையில் உள்ள ரேகைகள் சிவப்பு, தெளிவான, ஆழமான, பளபளப்பான, முழுமையான மற்றும் வட்டமாக இருந்தால் அவை அற்புதமானவை மற்றும் அவை நல்ல அதிர்ஷ்டத்தை ஆதரிக்கின்றன. ரேகைகள் மீன் போன்ற உருவத்தை உருவாக்கினால் பெண் தாம்பத்திய பேரின்பத்தை அனுபவிக்கிறாள். ஒரு ஸ்வஸ்திக உருவம் இருந்தால் பெண் மற்றவர்களுக்கு செல்வத்தை வழங்குகிறாள். ஒரு தாமரை போன்ற உருவம் இருந்தால் அவள் ஒரு அரசரின் மனைவியாகி அரசரால் விதிக்கப்பட்ட ஒரு மகனை பெற்றெடுக்கிறாள். ஒரு பேரரசரின் மனைவியின் உள்ளங்கையில் கடிகார திசையில் நந்தியாவர்த்தாவின் உருவம், பணக்காரர்கள் வசிக்கும் ஒரு வகையான ஒரு கட்டிடம் இருக்கும். சங்கு, குடை மற்றும் ஆமையின் உருவங்கள் ஒரு அரசரின் தாய்மையை குறிக்கின்றன. ஒரு பாலன் வடிவத்தில் இரு கோடுகள் ஒரு வணிகரின் மனைவியின் நிலையை குறிக்கிறது. இடது கரத்தில் யானை, குதிரை, காளை, அரண்மனை அல்லது இடி போன்ற வடிவிலான கோடுகள் மகன் ஒரு தீர்த்தங்கராக, ஒரு யாத்ரீகர் அல்லது தத்துவ நூல்களை எழுதியவர், ஆணையராக இருப்பார் என்பதை குறிக்கிறது. ஒரு வண்டி அல்லது நுகத்தின் உருவத்தை உருவாக்கும் கோடுகள் இருந்தால் அவள் ஒரு விவசாயியின் மனைவியாக இருப்பாள். கோடுகள் சௌரி, தாக்கு மற்றும் வில்லின் உருவங்களை உருவாக்கினால் அந்த பெண் நிச்சயமாக ஒரு அரசரின் மனைவியாகி விடுவாள். ஒரு கோடு கட்டை விரலின் வேரிலிருந்து தொடங்கி சிறிய விரல் வரை சென்றால் அந்த பெண் தன் கணவனை கொன்றவள். ஒரு விவேகமுள்ள ஆண் அவளை முற்றிலும் கைவிட வேண்டும். திரிசூலம், வாள், கதாயுதம், கத்தி, ஈட்டி மற்றும் போர் ஆகியவற்றின் உருவங்களை உருவாக்கும்
கோடுகளுடன் அந்த பெண் தனது துறவரத்திற்காக பூமி முழுவதும் புகழ் பெறுவாள். உள்ளங்கையில் ஹெரான், நரி, தவளை, ஓநாய், தேள் அல்லது பாம்பு, கழுதை, ஒட்டகம் மற்றும் பூனை போன்ற உருவங்களை உருவாக்கும் கோடுகள் பெண்ணுக்கு துன்பத்தை தருகின்றன. நேராகவும் வட்டமாகவும் சதுரமாகவும் இருக்கும் கட்டை விரல், வட்ட நகத்துடன் கூடிய நகம் சுபத்தை அளிக்கிறது. சிறந்த மூட்டுக்கள், நீண்ட வட்டமான மற்றும் படிப்படியாக குறுகும் விரல்கள் சுபத்தை அளிக்கின்றன. தட்டையான, சமமாக உயர்த்தப்பட்ட மற்றும் தாழ்ந்த மற்றும் முதுகில் முடிகளுடன் கூடிய கரடுமுரடான விரல்கள் அசுபமானவை. மிகவும் குட்டையான, மெலிந்த, வளைந்த விரல்கள் இடையில் இடைவெளிகளை விட்டுச் செல்வது நோயை ஏற்படுத்துகிறது. பெரிய மூட்டுக்கள் கொண்ட பெண்களின் விரல்கள் துரதிர்ஷ்டத்திற்கு உகந்தவை. முகடுகளுடன் கூடிய உயரமான இளஞ்சிவப்பு நிற விரல் நகங்கள் பெண்களுக்கு சுபத்தை அளிக்கின்றன. மனச்சோர்வடைந்தவை, சிப்பி ஓடுகளைப் போன்ற மஞ்சள் அல்லது நிறமாற்றம் செய்யப்பட்டவை வறுமையை குறிக்கின்றன. முட்டாள்தனமான பெண்களின் நகங்களில் வெள்ளை புள்ளிகள் இருக்கும். ஆண்கள் கூட இத்தகைய புள்ளியிடப்பட்ட நகங்களால் துன்பப்படுகிறார்கள். மூங்கில் வடிவ எலும்புடன் கூடிய கையின் பின்புறம் தாழ்வாகவும் கீழே மூழ்கியதாகவும் சதைப்பற்றுள்ளதாகவும் இருந்தால் அது மங்களகரமானது. கையின் பின்புறம் ரோமமாக இருந்தால் அந்த பெண் நிச்சயமாக விதவையாகிறாள். கையின் பின்புறம் வளைந்தும் தாழ்வாகவும் தசைப்பிடிப்புடனும் இருந்தால் அந்த பெண் துயரப்படுகிறாள். கழுத்தின் பின்புறம் நேராகவும் சதைப்பற்றுடனும் உயர்த்தப்பட்டதாகவும் இருந்தால் அது சிறந்தது. அது வறண்டதாகவும் தசைப்பிடிப்புடனும் முடிகளுடனும் அகலமாகவும் வளைந்ததாகவும் இருந்தால் அது அசுபமானது. 4 அங்குலங்களை அளவிடும் வட்டமாகவும் சதைப்பற்றுடனும் இருக்கும் ஒரு கழுத்து சிறந்தது. 3 கோடுகளால் குறிக்கப்பட்ட மற்றும் சுருக்கமான ஒரு கழுத்து பாராட்டிற்குரியது. எலும்பு தெளிவாக தெரியலாகாது. சதையில்லாத, தட்டையான, நீளமான மற்றும் சீரற்ற முறையில் உயர்த்தப்பட்ட ஒரு கர்மம் மங்களகரமானதாக இருக்காது. தட்டையான கழுத்தை கொண்ட ஒரு பெண் விதவையாகிறாள். வளைந்த கழுத்து கொண்ட ஒரு பெண் பணிகள் பலவற்றை செய்யும் பணிப்பெண் ஆகிறாள். தட்டையான கழுத்து கொண்டவள் மலடியானவள். குட்டையான கழுத்து கொண்டவள் ஆண் குழந்தையை பெற்றெடுக்க மாட்டாள். 2 அங்குலங்கள் கொண்ட ஒரு கன்னம் போற்றத்தக்கது. அது வட்டமாகவும் அடர்த்தியாகவும் மென்மையாகவும் இருக்க வேண்டும். மிகவும் தடிமனாகவும் நீண்டதாகவும் ரோமங்களுடனும் 2ஆக பிரிக்கப்பட்டதாகவும் இருப்பதை கைவிட வேண்டும். அதாவது அந்த பெண் திருமணத்திற்கு தகுதியற்றவள். ஒரு அணு உதடுகளின் கீழ்ப்பகுதி கன்னத்தில் ஒட்டியிருக்கும் மற்றும் மிகவும் அடர்த்தியானதாக இருந்தால் பாராட்டிற்குரியது. அது முடிகள் இல்லாமல் இருக்க வேண்டும். அது வளைந்ததாகவும் தடிமனாகவும் மிகவும் தடிமனாகவும் அல்லது மெலிந்ததாகவும் முடிகளுடன் குட்டையாகவும் இருந்தால் அது நல்லதல்ல. ஒரு பெண்ணின் கன்னங்கள் புகழத்தக்கவை. அவை குண்டாகவும் சதைப்பற்றுள்ளதாகவும் வட்டமாகவும் உயர்ந்ததாகவும் இருந்தால் ஒருவர் ரோமங்கள் நிறைந்த கரடு முரடான மனச்சோர்வடைந்த சதையற்ற கன்னங்களை தவிர்க்க வேண்டும். அத்தகைய கன்னங்களை கொண்ட ஒரு பெண் திருமணத்திற்கு ஏற்றவள் அல்ல. சதைப்பற்றுள்ள பளபளப்பான நறுமணம் கொண்ட வட்டமான மற்றும் மட்டமான முகம் பாராட்டிற்குரியது. பாக்கியவான்களுக்கு மட்டுமே தந்தையின் முகத்தை போன்ற முகம் இருக்கும். ஒரு பெண்ணின் கீழ் உதடு ஒரு பாடல் மலரின் நிறத்தை கொண்டிருந்தால் அது வட்டமாகவும் பளபளப்பாகவும் மையப்பகுதி கோடுகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தால் அது ஒரு அரசருக்கு மிகவும் பிரியமாக இருக்கும். ஒரு மெலிந்த தொங்கவிடப்பட்ட கரடு முரடான மற்றும் பிளவுபட்ட உதடு துரதிருஷ்டத்தை குறிக்கிறது. அடர் பழுப்பு நிறத்தில் மற்றும் மிகவும் தடிமனான உதடு விதவை மற்றும் சண்டையிடும் தன்மையை குறிக்கிறது. ஒரு பெண்ணின் மேல் உதடு பளபளப்பாக இருந்தால் அதன் மைய பகுதி சிறிது உயர்ந்து முடிகள் இல்லாமல் இன்பங்களை அனுபவிக்கும். 32 பற்களும் பளபளப்பாகவும் பசுவின் பால் நிறமாகவும் இருக்க வேண்டும். அவை மேல் மற்றும் கீழ் வரிசைகளில் சமமாக அமைந்திருக்க வேண்டும். அவை சற்று உயர்ந்திருக்க வேண்டும். அத்தகைய பற்கள் எனவே நன்மையை முன்னறிவிக்கின்றன. பற்கள் மஞ்சள் அல்லது அடர் பழுப்பு, பெரிய நீளமானவை மற்றும் 2 வரிசைகளை கொண்டிருந்தால் அவை சிப்பி ஓடுகள் போல இருந்தால் அவை இடையில் இடைவெளிகளை கொண்டிருந்தால் அவை துன்பத்தையும் துரதிருஷ்டத்தையும் ஏற்படுத்துகின்றன. கீழ் வரிசையில் அதிக பற்கள் இருந்தால் பெண் தன் தாயையே தின்று விடுவாள். பற்கள் அருவருப்பாக இருந்தால் அவள் கணவனை இழந்தவளாக இருப்பாள். பற்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தால் பெண் ஒரு ஒழுக்கக்கேடானவளாக மாறுவாள்.
நாக்கு சிவப்பு நிறமாகவும் மென்மையாகவும் இருந்தால் பெண் இனிமையான மற்றும் சுவையானதை அனுபவிப்பாள். அது கருமையாகவும் நடுவில் குறுகலாகவும் முன்புறம் அகலமாகவும் இருந்தால் அது துன்பத்திற்கு உகந்தது. நாக்கு வெண்மையாக இருந்தால் அது நீர் நிறைந்த கல்லறையை குறிக்கிறது. அது கருப்பாக இருந்தால் பெண் சண்டைகளை விரும்புவாள். அது சதைப்பற்றுள்ளதாக இருந்தால் பெண் ஏழையாக இருப்பாள். அது தொங்கிக் கொண்டிருந்தால் பெண் உணவருந்த கூடாததை உணவருந்துவாள், அதாவது உட்கொள்வாள். அகன்ற நாக்குடன் பெண் பழக்கமாக தவறுகளை செய்பவளாக மாறுவாள். பளபளப்பான மற்றும் மென்மையான சிவப்பு தாமரையின் பளபளப்பை கொண்ட அன்னம் பாராட்டிற்குரியது. அன்னம் வெண்மையாக இருந்தால் அது விதவையை குறிக்கிறது. மஞ்சள் நிறமாக இருந்தால் அந்த பெண் துறந்து விடுவாள், உலகையே விட்டுவிட்டு தனிமையில் இருப்பாள். அது கருப்பாக இருந்தால் அவள் தன் குழந்தைகளிடமிருந்து பிரிக்கப்பட்டு துயரப்படுவாள். அது கரடு முரடானதாகவும் கடினமாகவும் இருந்தால் அவளுக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்கும். கந்தி நாக்கின் கீழ்ப்பகுதி அதன் கழுத்தின் தடிமனாக இருக்க வேண்டும். அது முற்றிலும் வட்டமாகவும் மிகவும் சிவப்பு நிறமாகவும் இறுதியில் கூர்மையாகவும் இருக்க வேண்டும். அது கீழே தொங்கக்கூடாது. பின்னர் அது அற்புதம். அது மிகவும் அடர்த்தியாகவும் கருப்பு நிறமாகவும் இருந்தால் அது துயரத்தை அளிக்கிறது. பற்கள் சிறிதும் தெரியாமல், கன்னங்கள் சற்று வீங்கி, கண்கள் மூடப்படாமல் இருக்கும்போது அற்புதமான கண்களை கொண்ட பெண்களின் புன்னகை பாராட்டத்தக்கது. நாசி துவாரங்கள் சமச்சீராகவும் வட்டமாகவும் இருந்தால், குழிவான பகுதி சிறியதாக இருந்தால் அது அற்புதம். முனை தடிமனாகவும் மூக்கு மேலே உயர்த்தப்பட்டு நடுப்பகுதி அழுத்தமாகவும் இருந்தால் அது அசுபமானது. மூக்கின் நுனி வளைந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தால் அது விதவைத்தனத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்துகிறது. அது தட்டையாக இருந்தால் அந்த பெண் மற்றவர்களுக்கு அடிமையாகிறாள். அது மிக குறுகியதாகவோ அல்லது மிக நீளமாகவோ இருந்தால் அந்த பெண் சண்டையிடுவதை விரும்புகிறாள். தும்மல் நீளமாக இருந்து ஒரே நேரத்தில் 2 அல்லது 3 முறை திரும்ப திரும்ப வந்தால் அது நீண்ட ஆயுளை அளிக்கிறது. கை கால்கள் சிவப்பாகவும் கண்மணிகள் கருமை நிறமாகவும் இருந்தால் பெண்களின் கண்கள் பாராட்டிற்குரியவை. ஒரு பெண்ணுக்கு கருமையான கண்களுடன் கூடிய வீங்கிய கண்கள், மிகவும் பளபளப்பான தெளிவான மற்றும் பசுவின் பால் போன்ற நிறமுடையதாக இருந்தால் அவள் நீண்ட காலம் வாழ மாட்டாள். வட்ட கண்களை கொண்ட ஒரு பெண் ஒரு முட்டாள். செம்மறி கண்கள், எருமை கண்கள் மற்றும் குறும்பு கண்கள் கொண்ட பெண் நல்லவள் அல்ல. பசுவின் கண்கள் போன்ற பழுப்பு நிற கண்களை கொண்டவள் பேராசை கொண்டவள் மற்றும் காமவெறி கொண்டவள். அவள் மோசமான நடத்தை கொண்டவள். புறாவை போன்ற கண்களை கொண்ட ஒரு பெண்ணின் நடத்தை நல்லதல்ல. சிவப்பு கண்கள் கொண்ட ஒரு பெண் தன் கணவனை கொல்கிறாள். மரத்தில் உள்ள புலி போன்ற கண்களை கொண்ட ஒரு பெண் துஷ்டன். யானை கண்களை போன்ற கண்களை கொண்ட பெண் நல்லவள் அல்ல. இடது கண்ணில் குருடனாக இருக்கும் பெண் காமவெறி கொண்டவள். வலது கண்ணில் குருடனாக இருக்கும் பெண் மலடி. தேன் போன்ற பழுப்பு நிற கண்களை கொண்ட பெண் ஏராளமான செல்வத்தையும் தானியங்களையும் அனுபவிப்பாள். கண் இமைகள் நன்கு பின்னப்பட்டதாகவும் பளபளப்பாகவும் கருமை நிறமாகவும் நுட்பமாகவும் இருந்தால் அந்த பெண் அதிர்ஷ்டசாலி. அவை பழுப்பு நிறமாகவும் அடர்த்தியாகவும் அரிதாகவும் இருந்தால் அந்த பெண் கண்டனத்திற்குரியவள். புருவங்கள் வட்டமாகவும் பளபளப்பாகவும் கருமையாகவும் நெருக்கமாக பின்னப்படாமலும் இருந்தால் அவை பாராட்டிற்குரியவை. முடிகள் மென்மையாகவும் புருவங்கள் வில்லின் வடிவமாகவும் இருக்க வேண்டும். முடிகள் கரடு முரடானவை, பெரியவை, சிறியவை அல்லது நேராக இருந்தால் அவை ஒன்றாக இருந்தால் அல்லது முடிகள் நீளமாகவும் பழுப்பு நிறமாகவும் இருந்தால் அவை பாராட்டிற்குரியவை அல்ல. அற்புதமான வட்ட சுருட்டைகள் கொண்ட நீண்ட காதுகள் மகிழ்ச்சியையும் மங்களத்தையும் அளிக்கின்றன. சுருட்டை இல்லாதவர்கள், தசைநார் வளைந்த மற்றும் மெல்லியவர்கள் கண்டிக்கத்தக்கவர்கள். ஒரு பெண்ணின் நெற்றி 3 அங்குலங்கள் அகலமாக இருக்க வேண்டும். தசைநார் அல்லது முடிகள் இருக்கக்கூடாது. அது பிறை நிலவை போல இருக்க வேண்டும். அது அழுத்தப்படக்கூடாது. அத்தகைய நெற்றியே நல்ல ஆரோக்கியத்திற்கு காரணம். ஸ்வஸ்திகா போன்ற ரேகைகள் நெற்றியில் தெளிவாக இருந்தால் பெண் ஒரு ராஜ்யத்தின் செழிப்பை அனுபவிப்பாள். நெற்றி தெளிவாக இருந்தால் பெண் நிச்சயமாக தனது கணவரின் சகோதரனை கொள்வாள். அது முடி மற்றும் தசைநார் மற்றும் மிக உயரமாக இருந்தால்
இருந்தால் பெண் நோய்வாய்ப்பட்டவள். தலையின் நடுப்பகுதி நேராக இருக்க வேண்டும். அது பாராட்டிற்குரியது. உயர்த்தப்பட்ட தலை பாராட்டிற்குரியது. ஒரு பெண்ணுக்கு யானையின் நெற்றியை ஒத்த தலை இருந்தால் அது அவளுடைய நடத்தையால் சாட்சியமளிக்கும் வகையில் தாம்பத்திய பேரின்பத்தையும் செழிப்பையும் குறிக்கிறது. மிகப்பெரிய தலை கொண்ட ஒரு பெண் விதவையாகிறாள். நீண்ட தலை கொண்டவள் வேசியாகிறாள். அகலமான மற்றும் பெரிய தலை கொண்டவள் துரதிருஷ்டத்திற்கு ஆளாகிறாள். தேனீக்களின் கூட்டத்தைப் போல பளபளப்பான, நுட்பமான, பளபளப்பான மற்றும் மென்மையான சுருண்ட மற்றும் நுனிகள் சற்று வளைந்த முடிகள் மிகவும் அற்புதமானவை. கரடு முரடான முடிகள், நுனிகளில் பிளவுபட்ட முடிகள், அரிதாக வளர்ந்த முடிகள், பழுப்பு நிற வெளிர் மற்றும் கரடு முரடான முடிகள் துன்பம், வறுமை மற்றும் அடிமைத்தனத்தை ஏற்படுத்துகின்றன. புருவங்களுக்கு இடையில் அல்லது நெற்றியில் ஒரு கொசு போன்ற மச்சம் ஒரு ராஜ்யத்தை பெறுவதை குறிக்கிறது. இடது முனையில் ஒரு மச்சம் சிவப்பு நிறத்தில் இருப்பது பெண்ணுக்கு சுவையான உணவை உறுதி செய்கிறது. மார்பில் ஒரு மச்சம் அல்லது ஒரு புள்ளி தாம்பத்திய பேரின்பத்திற்கு காரணமாகிறது. ஒரு பெண்ணின் வலது மார்பில் சிவப்பு மச்சம் அல்லது புள்ளிகள் இருந்தால் அவள் 4 பெண் குழந்தைகளையும் 3 மகன்களையும் பெற்றெடுக்கிறாள். ஒரு பெண்ணின் இடது மார்பில் சிவப்பு மச்சம் அல்லது புள்ளி இருந்தால் அவள் ஒரு மகனை பெற்றெடுத்து பின்னர் விதவையாகிறாள். ஒரு பெண்ணின் அந்தரங்க உறுப்புகளின் வலது பக்கத்தில் மச்சம் இருந்தால் அவள் ஒரு அரசரின் மனைவியாகி விடுவாள் அல்லது அவள் ஒரு அரசராகும் ஒரு மகனை பெற்றெடுப்பாள். மூக்கின் நுனியில் ஒரு கொசு போன்ற சிவப்பு மச்சம் ஒரு அரசிக்கு மட்டுமே ஏற்படும். அதே கருப்பு நிறத்தில் கணவனை கொல்லும் ஒரு ஒழுக்கமற்ற பெண்ணுக்கும் ஏற்படும். தொப்புளுக்கு கீழே ஒரு மச்சம் அல்லது புள்ளி மங்களகரமானது. கணுக்காலை சுற்றியுள்ள ஒரு மச்சம் அல்லது புள்ளி வறுமையை ஏற்படுத்துகிறது. இந்த 3இல் ஒன்று இடது பாதத்தில், கை, காது, கன்னம் அல்லது கழுத்தில் ஏற்பட்டால் அது கருப்பையில் ஒரு மகனை பெறுகிறது. தொப்புள், காது அல்லது மார்பை சுற்றி முடிகள் கடிகார திசையில் சுருண்டு கிடப்பது பாராட்டப்படுகிறது. முதுகெலும்பின் வலது புறத்தில் கடிகார திசையில் சுருண்டு கிடப்பது மகிழ்ச்சிக்கு உகந்தது. தொப்புளில் முதுகின் நடுவில் கடிகார திசையில் வட்ட வடிவ சுருண்டு கிடப்பது போல நீண்ட ஆயுளுள்ள மகன்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. ஒரு அரசரின் மனைவியின் பிறப்புறுப்புக்கு மேலே ஒரு கடிகார திசையில் சுருண்டு கிடப்பதை காணலாம். சுருண்டு ஒரு வண்டியை போல இருந்தால் அது பல குழந்தைகளையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. அந்த சுருண்டு அந்தரங்க உறுப்புகளை வளைக்கும் நுனி வரை சென்றால் அது குழந்தைகளின் மரணத்திற்கு வழிவகுக்கிறது. வயிற்றின் பக்கவாட்டில் முதுகில் 2 கடிகார திசைகளில் சுருண்டு கிடப்பது அற்புதமானது அல்ல. அவற்றில் ஒன்றில் பெண் தன் கணவனை கொல்கிறாள், மற்றொன்றில் அவள் ஒரு காமவெறி கொண்டவளாக மாறுகிறாள். கழுத்தில் ஒரு கடிகார திசையில் சுருண்டு கிடப்பது துன்பத்திற்கும் விதவைக்கும் காரணம். முடியை பிரிப்பதிலும் அல்லது நெற்றியில் உள்ள முடியை பிரிப்பதிலும் இதுவே கவனமாக தவிர்க்கப்பட வேண்டும். கழுத்தின் பின்புறத்தின் நடுவில் கடிகார திசையிலோ அல்லது எதிர் திசையிலோ முடிகள் சுருண்டு இருந்தால் 1 ஆண்டிற்குள் அந்த பெண் கணவனை கொன்று விடுவாள். தலையில் 1 அல்லது இடது பக்கத்தில் 2 எதிர் திசையிலோ சுருண்டு இருந்தால் அந்த பெண் 10 தினங்களுக்குள் கணவனை கொல்வாள். அதை விவேகமுள்ளவர்கள் தவிர்க்க வேண்டும். இடுப்பில் முடி சுருண்டு இருக்கும் பெண் ஒரு வேசியாகிறாள். தொப்புளில் சுருண்டு இருக்கும் பெண் மிகவும் கற்புடையவள். முதுகில் சுருண்டு இருக்கும் பெண் தன் கணவனை கொலை செய்பவள் அல்லது ஒரு விபச்சாரி ஆகிறாள். ஸ்கந்தர் கூறினார், கெட்ட நடத்தை கொண்ட ஒரு பெண் நல்ல மதிப்பெண்களை கொண்டிருந்தாலும் கூட தீய குணங்களை கொண்ட நபர்களில் மோசமானவள். கற்பமிக்க ஒரு பெண் தன் உடலில் எந்த நல்ல மதிப்பெண்களும் இல்லாவிட்டாலும் எல்லா நல்ல மதிப்பெண்களையும் கொண்டவள். விஸ்வேஸ்வரின் ஆசைகளால் மட்டுமே சிறந்த குணாதிசயங்கள், நல்ல நடத்தை மற்றும் நடத்தை கொண்ட மனைவியை பெறுவதும் ஒருவரின் கட்டுப்பாட்டில் உள்ளவள் அல்லது தனது கணவரை தனது தெய்வமாக கருதுபவள். முந்தைய பிறவியில் சுவாசினிகள், கணவர்களை உயிருடன் வைத்திருக்கும் பெண்கள், பல்வேறு அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்ட பெண்கள் இந்த பிறவியில் அழகாக மாறுகிறார்கள். சிறந்த தீர்த்தங்களில் தங்கள் உடல்கள் அழிக்கப்பட்ட அல்லது கைவிடப்பட்டவர்கள் சிறந்த அடையாளங்களுடனும் பரிபூரண அழகுடனும் மீண்டும் பிறக்கிறார்கள். உலக தாயை வணங்கியவர்கள் முருகனின் அதாவது உமாதேவியின் மனைவியைப் போல கணவர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நல்ல நடத்தை கொண்ட பெண்களாக மாறுகிறார்கள். நல்ல நடத்தை கொண்ட தங்கள் கணவர்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இளம் கண்களை கொண்ட பெண்களும் சொர்க்கமும் முக்தியும் இங்கே மட்டுமே உள்ளது.
இது சிறந்த பண்புகளின் விளைவாகும். இளம் பெண்கள் தங்கள் நல்ல நடத்தையாலும் சிறந்த குணங்களாலும் தங்கள் கணவர்கள் ஆரம்பத்தில் குறுகிய ஆயுளுடன் வாழ்ந்திருந்தாலும் அவர்களை நீண்ட ஆயுளுடனும் மகிழ்ச்சிக்கும் காரணமாகவும் ஆக்குகிறார்கள். எனவே ஞானிகள் தீய குணங்களை கொண்ட பெண்களை நிராகரித்த பிறகு ஆரம்பத்தில் அனைத்து குணாதிசயங்களையும் கவனமாக ஆராய்ந்த பின்னர் சிறந்த குணாதிசயங்களை கொண்ட பெண்களை மட்டுமே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லத்தரசர்களின் மகிழ்ச்சிக்காக பண்புகள் என்னால் விவரிக்கப்பட்டுள்ளன. கலசத்தில் பிறந்தவரே, பல்வேறு வகையான திருமணங்களையும் நான் விவரிக்கிறேன். படைப்பாளரால் நெற்றியில் ஏற்படுத்தப்பட்ட திரிசூலம் போன்ற குறி காரணமாக ஒரு பெண் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு தலைவியாக இருப்பாள். ஒரு பெண் தூக்கத்தில் சத்தமாக பல்லை கடித்தால் அவளுக்கு எல்லா நல்ல குணங்களும் இருந்தாலும் அவள் பாராட்டத்தக்கவள் அல்ல. 37ஆம் பகுதி நிறைவடைந்தது.